கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் அமைச்சராகும் செந்தில் பாலாஜி யாரும் எதிர்பாராத திடீர் திருப்பம்தான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு எஸ்சி இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. அமைச்சராக விரும்பினால் உரிய மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நீதிமன்ற அனுமதியுடன் அமைச்சராகலாம் என்று கூறப்படுகிறது. விதிமுறைகளை மீறினால் ஜாமீனை ரத்து செய்யும் நடவடிக்கை எடுப்போம் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். இதனால் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கும் சூழலில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் திமுகவிற்கு வாக்குகளை வாங்கி குவிக்கும் விதமாக செந்தில் பாலாஜி அதிரடியாக தேர்தல் களத்தில் இறங்கி பணியாற்றி வந்ததால் அவருக்கு கட்டாயம் அமைச்சர் பதவியை முதல்வர் வழங்குவார் என தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் அமைச்சராகும் செந்தில் பாலாஜி யாரும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பம்தான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இப்போ பிரேக்கிங் நியூஸாக என்ன போகுது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் செந்தில் பாலாஜியினுடைய கதை தான் போய்கொண்டது. திடீர் கட்சிக்குள் அமைச்சராக பொறுப்பேற்பது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதாவது என்னவென்று பார்த்தால் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற ஒரு கதையை உருவாக்கி உள்ளது என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகிவிட்டால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று மக்கள் ஒரு பக்கம் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்று பார்த்தீர்கள் என்றால் இன்றைய விலைவாசி உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்கும் ஒரு விதமாக இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கப்புறம் இதேபோல் சம்பவங்கள் நடக்குமா, என்ன மாதிரியான திருப்பங்கள் மாறப்போகிறது என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோடு இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.